கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த எமோஷன்ஸை. அவரோட எல்லா மூவிஸ் விண்டேஜ் மூவிஸ்லேருந்து அந்த கிளிப்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச இதெல்லாம் போடுறப்போ மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் விஜய் ஃபேன் இல்லை தான், பட் ஆனால் எனக்குமே வந்து அது எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும். நான் அழுதுட்டேங்க. நல்லா இப்போ தான் தெரியுது எதை பார்த்து ஸ்டாலின் பண்ணியிருக்காரு. தளபதி ஸ்க்ரீனில் பார்க்காம பிக் ஸ்க்ரீனில் பார்க்காம எப்படி இருக்க போகிறோன்னு தெரில. பார்க்குறப்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அவர் வேற அந்த பாட்டு பாடியிருந்தாங்க, அதை கேட்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் கடைசியாக வருங்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. செம்ம மாஸ் 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 நல்லா இருக்குன்னு சொல்லிடு. தளபதி சொல்லிடு. செம்ம 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 மாஸ் மாஸ் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் சொல்லவே முடியல. மாஸ் மாஸ் எல்லாரும் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, எல்லாரும் பார்க்கலாம். எல்லா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க எல்லாரும் பார்க்கலாம். செம்ம மாஸ் படம். பகவந்த் கேசரின்னு சொல்கிறாங்க. ஆனால் பகவந்த் கேசரியில் ஒரு சின்ன பிட்டு தான், ஒரு 2-3 கான்செப்ட் மட்டும் எடுத்துருக்காங்க. தவிர படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்வினோத் வந்து மிரட்டியிருக்காப்புல. உண்மையாலுமே கிராஃபிக்ஸ் ஆகட்டும் இதாகட்டும் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. லீக்கான படமாக இருந்தாலும் விஜய் ஃபேன்ஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 1.5 கோடியை பார்த்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா. இப்போ நான் வந்து லீக்கான்னு சொன்னால் மொபைலில் வந்துச்சு, நான் பார்க்கவே இல்லையே. விஜய் ஃபேன்ஸ் மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டாங்க. பார்த்தாலுமே தேட்டரில் வந்து மறுபடியும் பார்க்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. இல்லை டைட்டில் கார்டை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம என்னன்னா ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்டில் வச்சு போட்டிருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்றத்தில் ரிலீஸ் ஆன சம்பவத்தை வச்சு போட்டாங்கன்னு அது வேறு லெவல் இருந்துச்சு. மேலுமே இல்லை முதலமைச்சராக நினச்சதை பார்த்தாலுமே நம்ம தளபதி ரசிகராக தான் வந்து படம் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அதை விட்டு போகிறங்கிற கடைசி படங்கிற சொல்கிறத விட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா படம் வேறு லெவலில் தான் இருக்குது. இது தளபதி ஃபேன்ஸுக்கு எல்லாமே அந்த ஃபீலிங் இருக்கும். ஆனால் படம் ஃபீலிங் இருக்குது தான் செய்யும். இல்லை இதுக்கு மக்களுக்குமே இருக்கு. இப்போ வந்து பார்த்தோன்னா லேடிஸுக்குலாம் குழந்தைகளுக்கு நிறைய மெசேஜ் நிறைய சொல்லியிருக்காப்புல. வந்து பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா அந்த ஏ சர்டிஃபிகேட்லேயே கொஞ்சம் அதை மட்டும் கொடுக்காம இருந்தாங்கன்னா இன்னும் சைல்டு சின்ன குழந்தைங்களாம் வந்து பார்க்கலாம். ஒரு கேர்ள்னா வீட்லேயே இருக்கக்கூடாது, எப்படி சாதிச்சு வெளியே வரணும் அப்படிங்கிறத ஒரு நல்லா சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, எல்லோரும் வந்து பார்க்கலாம். கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது, பட் சூப்பர். ஆமாம், அதை பார்க்குறப்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அவர் வேற அந்த பாட்டு பாடியிருந்தாங்க, அதை கேட்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் கடைசியாக வருங்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. ஆமாம், இல்லை எல்லாருமே பார்க்கலாம், நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு பொண்ணுங்க எப்படி இருக்கலாம், வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, வெளியே வந்து சாதிக்கணும், அதை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. உமனுக்கான சேஃப்டிஸ் வந்து நிறையாவே இதில் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஆமாம், சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. ஜனநாயகன் எப்படி இருக்குன்னா விஜய் எப்படி இருக்குன்னு கேட்டால் பரவாயில்ல. ஆன் லாஸ்ட் டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. லைக் மூவி பார்க்க வந்தீங்களா விஜய் பார்க்க வந்தீங்கன்னா விஜய் பார்க்க வந்தேன்னு சொல்லுவேன். லைக் சில்ட்ரன்ஸ் கூட அலோவ் பண்ணியிருந்துருக்கலாம். நல்லா அந்த குட் டச் பேட் டச் எல்லாமே வந்துட்டு சொல்லிக் கொடுக்கும். ஐ மீன் விஜயே சொல்கிறப்போ சில்ட்ரன்ஸ் வந்துட்டு அதை லைக் எடுத்துப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸ் வந்துட்டு விஜய்க்கு ரொம்ப ஃபேன்ஸாக இருக்காங்கல்ல. ஸோ அவர் அந்த மெசேஜ் கொடுக்குறப்போ கண்டிப்பாக குழந்தைங்க அதை எடுத்துப்பாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் அலோவ் பண்ணியிருந்துருக்கலாம். லைக் ஒரு மாதிரி ரொம்ப, அதாவது அந்த டைட்டில் கார்டெலாம் பார்க்குறப்போ லைக் அவளை வந்து ஐ மீன் அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணவங்க முன்னாடி அந்த டைட்டில் பார்க்குறப்போ லைக் ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. லைக் விஜய் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. இல்லைங்க, அதில் என்னன்னு நான் கேட்குறேன். லைக் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்க்கு என்ன கேமரா போயிட்டாங்களா? இல்லை லைக் அந்த சீன் வைக்கல ஒன்றும் தப்பு இல்லையே, நல்லா இருந்துச்சு. அது விஜய் ஃபேன்ஸ்க்கு தான் அந்த ஃபீல்ஸ் வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத அந்த ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஐயோ நான் அழுதுட்டேங்க. நான் சொல்லப்போனால் நான் ஃபஸ்ட் டேவே அந்த எடிட் முழுசாக கூட பார்க்கல, பாதி தான் பார்த்தேன். இந்த எடிட் ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு மாதிரி சைல்ட்ஹுட் எண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு. இனிமேல் எவ்வளோ சினிமாஸ் வந்தாலும் லைக் சினிமாஸ் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், பட் தட் ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோன்ட்டு இருக்கோம்ல. படம் நல்லா இருக்கு, எல்லாரும் கண்டிப்பாக போய் பாருங்க. ஆமாம், கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. அழுக வச்சாரு. ஆமாம், தெரியல. ஜனநாயகன் வந்துட்டு உண்மையிலே வேறு லெவலு, செம மாசு. நம்ம தளபதி படம் அது எப்படி பிளாஸ்ட் பண்ணாமல் இருக்கும், பிளாஸ்ட் பண்ணுறோம். ஆமாம்,
ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீரியஸாக சொன்னோன்னா இதுக்கப்புறம் தளபதி ஸ்க்ரீனில் பார்க்காம பிக் ஸ்க்ரீனில் பார்க்காம எப்படி இருக்க போகிறோன்னு தெரில. ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. ஆமாம், அது எமோஷ்னல் ஆயிடுச்சு. இல்லை, சிஎம் விஜய் இருக்கார், பட் ஆனால் வந்துட்டு தளபதியோட லாஸ்ட்டு படம். ஸோ அதனால் செலிப்ரேட் பண்ணணும்னு பண்ணுறோம். அதான் ஆஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடோட முதலமைச்சராக சொல்லியிருக்காங்க. அதான் ப்ரோ, நம்ம நினச்சது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கே, பட் ஆனால் பிக் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் தான். நம்ம தளபதி இதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்க மாட்டோம் அப்படின்ற ஒரு சீரியஸாக சொன்னால் கத்தி என்னால் பேச முடியல. வாய்ஸ் ஒரு மாதிரி எமோஷ்னலாகவும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்குது. எல்லாமே பார்க்கலாம். சின்ன பசங்களும் எஸ்பெஷலி பார்க்கணும் இந்த படத்தை, கற்றுக்கிட்டோம். ஏன்னா ஒரு ஜனநாயகம்ன்றது வந்து பெரியவங்க மட்டும் பார்த்து கற்றுக்க வேண்டிய படம் இல்லை. ஏன்னா அவங்களோட ஃப்யூச்சருமே வந்து அவங்க எப்படி இருக்கணும்னு அவங்க தான் வந்து இது பண்ண போகிறாங்க, டிசைட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து சின்ன பசங்களும் பார்க்க அலோவ் பண்ணணும். அண்ட் தென் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது வந்து ரொம்ப இதுதான். ஏன்னா சின்ன பசங்க கண்டிப்பாக இது என்னென்னு புரிஞ்சிக்கணும். நான் விஜய் ஃபேன் இல்லை தான், பட் ஆனால் எனக்குமே வந்து அது எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது. ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்து சைல்டுஹுட்லேருந்து ஒரு ஹீரோவை பார்த்துட்டு திடீர்னு பார்க்க முடியலன்றது. பட் ஆனால் அவர் வந்து மக்களோட மக்களாக இப்போ சிஎம்மாக வந்திருக்காரு. அவர் வந்து நம்மளோட கூட சேர்ந்து இப்போ அவரும் ட்ராவல் பண்ண போகிறாரு, ஏன்னா மக்களோட மக்களாக. ஸோ கொஞ்சம் அது ஃபீலிங்ஸாக இருந்தாலுமே வந்து ஒரு சைடில் வந்து இதுவாக தான் இருக்குது. ஏன்னா சிஎம்மாக இருக்காரு, அவர் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் நல்லா தான் இருக்குது. இன்னும் வந்து பெண்கள் சேஃப்டி, அதுக்கப்புறம் நல்லா இப்போ அடுத்த வர ஃபியூச்சர் ஜென்ரேஷன் அதுக்கெலாம் வந்து இன்னும் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். முன்னாடியே இது ரிலீஸ் ஆயிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இம்பாக்டாக கூட வந்திருக்கும். ஆனால் இப்போது பரவாயில்ல. அந்த சிஎம் ஜோசப் பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி மனசு இதாக நல்லா இருந்துச்சு. நைஸ். அது வருத்தமாக தான். கடைசியில் சில சீன்ஸ்லாம் போடும்போது ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருந்துச்சு. அவரோட ஸ்டெப்ஸு அந்த இதெல்லாம் போடும்போது இதுக்கு மேலே மிஸ் பண்ணுவோம். பட் பரவாயில்ல, சிஎம்மாக இருந்து அவரும் பண்ணிகிட்ருக்காரு, பண்ணுவார் பார்ப்போம். இல்லை இவங்க அழுதுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் எமோஷனல் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, என்ன சிஎம் ஆகிட்டார், இதுக்கு மேலே நம்ம இது பண்ணி தான் இருப்பார். நல்லா தான் அது செம்மையாக இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. அதேதான் நல்லா இருந்துச்சு. தெரியுது எதை பார்த்து ஸ்டாலின் பண்ணியிருக்காரு. ஆமாம், கண்டிப்பாக. தெரியல, நான் அது பார்த்ததில்லை. பகவத் கேசரி நான் பார்த்ததில்லை. பட் நிறைய அப்படி வந்துச்சு. ஆனால் நான் அது இதெல்லாம் பார்க்கல. எனக்கு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு படம். இல்லை, நான் அதில் தெரில. நான் எதுவும் பார்க்கல, எந்த இதுவும் அந்தளவுக்கு நான் பார்க்கல. அதனால் பார்க்கல. பட் இங்கே பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா இப்போ நடந்தது இன்னும் கொஞ்சம் மேபி கார்டு போட்டிருக்க முடியாது. இப்போ சிஎம் கார்டு போட்டிருக்கனால இன்னும் மரண மாதம் முடியாது. அதுதான் சொல்கிறேன். இந்த முன்னாடி வந்திருந்தாங்கன்னா அவர் அத்தனை முறை கவர்னர் மாளிகைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. கரெக்டாக இது ஆமாம் அப்படி முடிச்சது அவர் வந்திருப்பார். நல்லா இருக்கு. ஆமாம், நிறைய இந்த சீன்ஸ்லாம் இருக்குது நிறைய. கொஞ்சம் அதனால் கையை வெட்டுறதெல்லாம் நமக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. ஒன்று லாஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. பட் இதான் லாஸ்ட் டைம். இதுக்கப்புறம் ரீலீஸ் வந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம். ஆனால் இதுக்கப்புறம் வராது. ஸோ அதனால் ரீரிலீஸ் தான் கண்டிப்பாக பார்ப்போம். தினம் தான் டிவியில் பார்க்குறோம்ல, அதனால் வேறு லெவலில் இருந்தது. நான் தீவிர விஜய் ஃபேன் சின்ன வயசுலேருந்தே. எங்களுக்கு இது ரொம்ப எமோஷ்னலான மூவி. சின்ன வயசுலேருந்து எல்லா விஜய் படமும் பார்த்து தேட்டர்லேருந்து வரும்போதே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். இப்போ ரொம்ப ஹெவியாக இருக்குது அந்த ஃபீலிங்ஸு. படம் வேறு லெவலில் இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கலாம் தேட்டரில். சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸில் அழுதுட்டோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் விஜய் ஃபேன்ஸாக வந்திருந்தோம். கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த எமோஷன்ஸை. அவரோட எல்லா மூவிஸ், விண்டேஜ் மூவிஸ்லேருந்து அந்த கிளிப்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச இதெல்லாம் போடுறப்போ மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் எமோஷ்னல். நாங்கள் எப்பயுமே ஆக்டர் விஜய் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியும். இப்போது அந்த மாஸ் சீன்ஸ் நம்ம நேரில் பார்த்த அந்த பிரச்சாரத்தில் பேசின விஜய் அவரை தான் இந்த படத்துலையும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இட்ஸ் அ ரியல் சினிமா. என்ட்ரி சீன் டைட்டில் கார்டுக்காக தான் மெயினாக விட்டுறக்கூடாதுன்றதுக்காக வந்தோம். செமையாக இருந்துச்சு. அந்த சீன் பண்ணியிருந்தார், சூப்பராக இருந்துச்சு. த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லி ஃபைட் சீன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. மேபி அது குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணுன்றதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. மற்றபடி பேபி சின்ன குழந்தைங்களுக்காக அது அவங்க பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எல்லா கேர்ள்ஸுமே பார்க்கக்கூடிய படம் தான். ஒரு கேர்ள்ஸ் சொசைட்டியில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க.